வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 1 சனிக்கிழமை டிசம்பர் 13, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வருந்துகிறோம். நல்லூர் வட்டம் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்த்தன் அவர்களின் தந்தை டி.வி. எத்திராஜுலு அவர்கள் வயது 95 டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை இயற்கை எய்தினார். அன்னாருடைய ஆத்மா நற்கதி அடைய பிரார்த்தித்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நல்லூர் வட்டம் ஒரு நாள் தேவரியம்பாக்கத்தில் நல்லூர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயத்தில் லட்சிய கிராமம் நமது தேவரியம்பாக்கம். நாம் அனைவரும் ஒன்று என்ற சமூக உணர்வுடன் ஒற்றுமையுடனும் திட்டமிட்டு முன்னேறி வருகிறோம். கடந்த 25 ஆண்டு காலமாக அப்துல் கலாம் மற்றும் நூற்றுக்கணக்கான சமூக பெரியோர்களின் நம்பிக்கையை பெற்றதுடன் 100 துறைகள் மூலம் நாட்டின் உயர்வுக்கு வெற்றி பொருந்திய செயல் திட்டத்தை அமுல்படுத்தி வரும் நல்லூர் வட்டம் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையினால் நம்முடன் இணைகிறது. டிசம்பர் 21 ஞாயிறு அன்று காலை பல்வேறு துறைகளில் அனுபவம் நிபுணத்துவம் பெற்ற 50க்கும் மேற்பட்டவர்கள் நம்முடன் நமக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தவிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பு இதில் முக்கியம். அன்றைய தினம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தங்களது பங்கினை முழுமையாக அளிக்க தயாராக உள்ளவர்கள் உங்களது பெயர், வயது, தெரு, அலைபேசி எண், நீங்கள் விரும்பும் துறை 100ல் 1 ஆகியவற்றை உடனே கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்ய வேண்டுகிறேன். இப்படிக்கு அஜய்குமார், தலைவர், தேவரியம்பாக்கம் ஊராட்சி என்று அந்த பிரசுரத்தில் பதிவு செய்துள்ளார். இதனால்தான் இவர் லட்சிய ஆசிரியர், வழிகாட்டி. காஞ்சிபுரம் களியனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியையும் நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளருமான மேனகா அவர்கள் எப்படியெல்லாம் மாணவர்களை அறிவார்ந்தவர்களாக உருவாக்க முடியும் என்று சதா யோசிப்பவர் என்பதற்கு பள்ளியில் இதுவரை 1 ரூபாய் திட்டம், உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி, அறிவின் அருவி, மாணிக்க மாணவர் போன்றவர்களை தன் தொடர்ந்து இதோ இன்னும் ஒரு நிகழ்வு. டிசம்பர் 11 அன்று முதல் 3 வகுப்பு மாணவர்களுக்கு காணொளி மூலமாக நல்லூர் வட்டத்தின் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா அவர்களை உரையாட வைத்துள்ளார். ஓகே, யார் என்னென்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? பிஸ்கெட், கேக், சாக்லேட், பாதாம் ஜூஸ். ஓகே. ஓ, பப்பாயா. யார் பப்பாயா? ஏய், குட் குட். ஓகே, சரி. இப்போ இதில் யார் தெரியுமா குட்டு? ஃப்ரூட் சாலட். குட் பாய். ஓகே, இப்போது பப்பாயா யார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப குட்டு. ஃப்ரூட் சாலட் யார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப குட்டு. எதுவுமே எடுத்துகிட்டே வராமல் வந்தாங்க பாருங்கள், அது இன்னமும் குட்டு. மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அந்த வயதில் எதை பெற வேண்டுமோ அதை பெற வைத்துள்ளார் லட்சிய ஆசிரியை மேனகா. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பஹ்ரைன் நாட்டில் டாக்டர் கலாம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளியியல் மாநாட்டு கருத்தரங்கம். அப்துல் கலாம் அவர்களின் எண்ணங்களை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் புதுமையாளர்களை, திறமையாளர்களை கண்டறியும் நோக்கில் அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் பஹ்ரைன் நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான மாநாட்டு கருத்தரங்கம் டிசம்பர் 13 அன்று பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஹசன் ஈத் புக்காமாஸ் மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ விஞ்ஞானி திரு வீரமுத்துவேல், கலாம் ஐயா பேரனும் அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனின் இணை நிர்வாகியுமான ஷேக் தாவூத் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தில் அறிவியல் புதிர்கள், ஆய்வு அறிக்கைகள், மாணவர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் பரிசு, விருது வழங்குதல் இடம்பெற உள்ளன. அப்துல் கலாம் அவர்களின் தொலைநோக்கு திட்டத்தை உலக நாடுகளில் அனைத்து தரப்பினரிடம் கொண்டு செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த மாநாட்டு கருத்தரங்கு அமைகிறது. திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கு ஓர் உலகு கள மாநில பொறுப்பாளர் சங்கீதா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த விழாவில்
மாணவிகளே முன்னின்று நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தினார்கள். செல்வம் அவர்கள் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். மேலும் நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்களின் செயல்பாடுகளால் பள்ளிகள் கல்வி கோயிலாக உருவாக்கப்படுவது பற்றி விரிவாக பேசினார். இதற்கான ஏற்பாடுகளை லட்சிய ஆசிரியை ராதிகா செய்திருந்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுடன் கலந்து கொண்டனர் என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். பேராசிரியர் பழனித்துறை ஐயா இல்லத்தில் திண்டுக்கல் பொறுப்பாளர்கள். இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, திருக்குறள் செல்வம் ஆசிரியை மகாலட்சுமி ஆகியோர் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களின் இல்லத்திற்கு சென்று சந்தித்தனர். 2 மணி நேர சந்திப்பில் மாவட்டத்தில் நமது நல்லூர் வட்டத்தின் மூலம் முன்னெடுக்க இருக்கும் செயல்பாடுகள் பற்றி கலந்துரையாடினோம். ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு ஒருங்கிணைத்து செயல்படுவது, கிராம வளர்ச்சி குழுவை ஒருங்கிணைத்து மக்கள் உளவியல் அறிந்து கிராம சபை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. 2 மணி நேரம் கலந்துரையாடியதில் செயல்கள் நிதானமாக சரியான புரிதலுடன் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வு பூர்வமாக செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து புது உத்வேகத்துடன் கிளம்பினோம் என்று திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியம் பெரியம்மாப்பட்டி ஊராட்சி கரிகாரன்புதூரில் வெகு நாட்களாக கழுவாமல் இருந்த 60,000 லிட்டர் மேல்நிலை தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யாமல் இருப்பதை அறிய முடிந்தது. ஊராட்சி செயலாளரிடம் இது பற்றி நண்பர்களுடன் இணைந்து உறுதியாக சொல்லப்பட்டதால் செயலாளர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழுவ வைத்ததாக திண்டுக்கல் மாவட்ட கிராம கள பொறுப்பாளர் சி பாலகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். இல்லம் தேடி உள்ளம் நாடி திண்டுக்கல்லில் திலகவதி. டிசம்பர் 11 நல்லூர் வட்டம் வாழ்வியல் களம் செல்வம், மாணவர் களம் மகாலட்சுமி ஆகியோருடன் தோட்டநூத்து கிராம ஊராட்சி தலைவர் சித்ரா மற்றும் அவர் கணவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தோம். அப்போது வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதையும், கிராமத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து சிறந்த பஞ்சாயத்து தலைவராக மக்களால் பாராட்டப்படுவதை காண முடிந்தது. அவர் கணவர் கூறும்போது, கிராம பஞ்சாயத்து விஷயங்களில் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க தன் மனைவியை ஊக்கப்படுத்தியதாக தெரிவித்தார் என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.